சின்ன குழந்தை நம்மிடம் வந்து ஒரு மிட்டாயை நீட்டும். நாம் வீதியிலே போய் கொண்டிருப்போம். இப்போது சில புத்தகங்களை கொடுத்தார்கள். அதை போல சின்ன குழந்தை ஒரு சின்ன மிட்டாயை கொண்டு வந்து கைகளில் கொடுக்கும். அது வெறும் மிட்டாய் அல்ல, அது அன்பின் குறியீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே அதை மறுதலிக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, நான் யாரிடம் போய் வாங்க வேண்டும், யார் கொடுப்பதையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பது இருக்கிறதே, அவர்களை உலகம் விரும்புவது இல்லை. அவ்வப்போது அவர்களால் முடிந்ததை கொடுங்கள். அது அவளாக இருக்கலாம், சில நேரங்களில் உமியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, சிலர் கொடுப்பார்கள், கேட்டால் கொடுப்பார்கள். கொடுத்ததை இன்னும் 100 பேரிடம் சொல்வார்கள், நான் கொடுத்து விட்டேன் என்று. பார்க்கிற போதெல்லாம் நினைவுபடுத்துவார்கள், நான் உனக்கு ஒரு பேனா கொடுத்தேனே, அது நன்றாக எழுதுகிறதா, பத்திரமாக இருக்கிறதா, புத்தகம் கொடுத்தேனே, அதை வைத்திருக்கிறாயா, தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே நான் கொடுத்தேன் என்பதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவதாக, சில பேர் கொடுப்பார்கள், கொடுத்ததற்கு சமமாக எதிர்பார்ப்பார்கள். இதுதான் மொய் என்கிற ஒன்று தமிழ்நாட்டில் இருப்பது. கொடுத்ததற்கு சமமாக எதிர்பார்ப்பது, இதுவும் அற்பத்தனமானது தான். கொடுத்த பிறகு மறந்து விடுவதுதான் மனிதனுடைய உத்தமமான குணமாக இருக்க முடியும். கொடுத்ததை, செய்ததை, உதவியதை அப்போதே மறந்து விட வேண்டும். மனத்திலே அவற்றையெல்லாம் ஏற்றிக்கொண்டு அவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு அலைய வேண்டிய தேவை இல்லை. நான்காவதாக, சிலர் கொடுப்பார்கள், வாங்குவார்கள். கொடுத்ததும் தான் இல்லை, பெற்றதும் தான் இல்லை. கொடுத்ததும் தனக்கு அளிக்கப்பட்டதைத்தான், வாங்கியதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டதா என்று வரவு செலவு கணக்கு பார்க்காமல் நேரத்திற்கு ஏற்றவாறு வாழ்வார்கள், அந்த நொடியில் வாழ்வார்கள். அதுதான் மகத்தான கொடுக்கல் வாங்க. மாக்குசன் கை என்கிற ஜென் கதை ஒன்று உண்டு. மாக்குசன் என்கிற ஒருவன் இருப்பான். அவன் நிறைய பேருக்கு தானம் செய்வான். மனைவிக்கு பயம், நாம் ஏழையாகிவிட்டால் என்ன செய்வது? இயல்பாகவே வருவது தானே, ஒரு பாதுகாப்பின்மை வரும் அல்லவா? கணவன் எல்லோருக்கும் தருகிறான் என்றால் ஒரு பாதுகாப்பின்மை வந்துதானே தீரும். அப்படி வந்து விட்டது அவளுக்கு. அப்போது ஜென் குரு ஒருவரிடம் சென்று, என் கணவர் எல்லோரிடமும் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வது? நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக அவருக்கு இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள், புத்திமதி கூறுங்கள். ஜென் துறவி அந்த பெண்ணை அழைத்து சொன்னார், கைகளை மூடினார். இப்படி மூடியே இருந்தால் கைகள் என்ன ஆகும்? பயன்படாது. திறந்தே இருந்தால் என்ன ஆகும்? இப்போதும் பயன்படாது. அப்போது கையின் பயன்பாடு எது? மூடுவதும் திறப்பதும் தான் கையின் பயன்பாடு. அதனால் அவள் புரிந்து கொண்டால். அவர் சொன்னார், கொடுப்பதும் வாங்குவதும் தான் கைகளுக்கு அழகு. வாழ்க்கை என்பது கொடுப்பதிலும் இருக்கிறது, பெறுவதிலும் இருக்கிறது. உன் கணவரை தடை செய்யாதே, கொடுத்ததனால் ஒருவனும் ஏழையானது இல்லை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதைத்தான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறார். இதையே மணலும் நுரையும் என்கிற இடத்தில் அற்புதமாக குறிப்பிடுகிறார். கொடுப்பது என்பது உன்னிடம் தேவையில்லாமல் இருப்பதை கொடுப்பது அல்ல, உனக்கு தேவையாக இருந்தும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. நமக்கு தேவையில்லாததை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். எனக்கு தேவைதான், ஆனாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று நினைப்பதுதான் உண்மையான பரோபகாரம் என்று திருக்குறளிலே 3 விதமாக இந்த ஒப்புரவை பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒரு ஊரிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்து அள்ளி குடித்து விட்டு போவார்கள். அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும். குளம் வற்றாது, ஆனால் குளத்திலே நீர் இருக்கும், அனைவரும் பயன்படுவார்கள். இவன் பேரறிவாளன். அடுத்தது பயன்மரமாக பழமரம். பழமரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். அடுத்த அளவிலே இருப்பவன் நயனுடையான். பழமரம் இருக்கிறது, ஊர்க்காரர்கள் மட்டுமா பறிப்பார்கள்? பறவைகள் சாப்பிடும், அணில் சாப்பிடும், வெளி கிராமங்களிலிருந்து வந்து பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகும். அப்படி தன்னுடைய ஊருக்கு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அரவணைத்து தருபவன், அவனை நயனுடையான் என்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்கிறார் மூன்றாவதாக. இதுதான் மேன்மையானது. ஒரு மருந்து மரம் இருந்தால் அந்த மருந்து மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பயன்படும். ஒவ்வொரு பாகமும் அந்த ஊருக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு கூட அவற்றை நாம் மருந்தாக ஆக்கி அனுப்பலாம். அப்படி உலகத்திலே எங்கிருந்து யார் வந்தாலும் தருவதற்கு தயாராக இருப்பவன் பெருந்தகையான் என்று திருவள்ளுவரால் அழைக்கப்படுகிறான். கொடுப்பதை பற்றி அல் முஸ்தபா மிக அழகாக சொல்கிறார். நீ கேட்காமலே கொடுக்க கற்றுக்கொள், அதுதான் மேன்மையானது கேட்டுக் கொடுப்பதை விட. அடுத்தது வேறொருவர் கேட்கிறார்,
சட்டங்களை பற்றி கொஞ்சம் கூறுங்களே. அல் முஸ்தபா சொல்கிறார், நீங்கள் சட்டங்களை எல்லாம் இயற்றும் போது நிறைய மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அதைவிட அதிக மகிழ்ச்சியை அவற்றை உடைக்கும் போது அடைகிறீர்கள். எப்படி என்றால், குழந்தைகள் கடற்கரையிலே மணல் வீடு கட்டி அவற்றை தாங்கள் உடைத்து மகிழ்ச்சி அடைகின்றனவே, அப்படி நீங்கள் அடைகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான கருத்து. இதற்கு ஒரு விளக்கமும் இன்னொரு கதையிலே வருகிறது. அது அலைந்து திரிபவன் வாண்டரர் என்கிற ஒரு புத்தகத்திலே இருக்கிற உருவக கதையிலே வருகிறது. ஓர் அரசன் மக்களை எந்த சட்டமும் இல்லாமல் ஆள்கிறான். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திடீரென்று மக்கள் எல்லாம் எங்களுக்கு சட்டம் வேண்டும், எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அங்கே 1000 இனக்குடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அழைக்கிறான். பிறகு அவர்களை சட்டம் செய்ய சொல்கிறான். அவர்கள் நிறைய சட்டங்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். அவற்றிலிருந்து அவன் 7 சட்டங்களை பொறுக்கி எடுக்கிறான். இதை மட்டும் அமல்படுத்தலாம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவரவர்கள் ஊரில் சென்று அவர்கள் இந்த 1000 சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். 100 ஆண்டுகளில் அந்த நாட்டில் ஏகப்பட்ட சிறைகள், ஏகப்பட்ட கைதிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குற்றங்கள். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சட்டங்களை இயற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அவற்றை உடைப்பதில் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நண்பர்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவைகள், தேவைகளுக்கான விடைகள். உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது வருத்தப்படாதீர்கள். பள்ளத்தாக்கில் இருந்து பார்க்கிற போது மலை இன்னும் தெளிவாக தெரிவதைப் போல அவர்களுடைய மேன்மையை நீங்கள் அவர்கள் விலகிச் செல்லுகிற போது அறிந்து கொள்வீர்கள். இப்படி தீர்க்கதரிசி என்கிற அந்த நூலில் கலீல் கிப்ரான் கூறுகிற கருத்துகள் ஒவ்வொன்றும் மேன்மையானவை. அவற்றை வாசிக்கிற போது நாம் வாழ்கிற வாழ்க்கையை மறுவாசிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். உலகத்தில் அதிகமான விற்பனையாகிய நூல்களில் தீர்க்கதரிசியும் ஒன்று. அந்த தீர்க்கதரிசியிலே மிக கடினமான தத்துவங்களை அவர் கூறவில்லை, எளிதான தத்துவங்கள், அன்றாடம் நாம் பயன்படுத்தத்தக்க சில அறிவுரைகள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உழைப்பை பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு பெண்மணி கேட்கிறார். அவர் சொல்கிறார், கண்ணுக்கு தெரிகிற அன்புதான் உழைப்பு. எவ்வளவு அற்புதமான வாசகம்! நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அதற்கு பிடித்தமான உணவை நீங்கள் சமைத்து கொடுத்தால் தான் அது அன்பு. வெற்று வார்த்தைகளில் சொல்வது அல்ல. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள், ஒரு நண்பனை, அவன் கடனில் சிக்கி தவிக்கிறான், அவனுக்காக உழைத்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து கடலில் இருந்து மீட்கிறீர்கள், அதுதான் உழைப்பு. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிகிற அந்த அன்பு. நீங்கள் துணிகளை நெய்யும் போது இதயத்திலிருந்து இழையெடுத்து அதை நெய்யுங்கள். என்ன அற்புதமான வார்த்தை! நீங்கள் வீடு கட்டுங்கள். வீடு கட்டுகிற போது உங்களுக்கு விருப்பமானவர்கள் அதை வசிப்பதைப் போல நினைத்து ஒவ்வொன்றையும் செய்யுங்கள். நீங்கள் பழரசத்தை கசப்பான எண்ணத்தோடு விருப்பமில்லாமல் நசுக்கினால் அது புளித்து போகும். அதற்கு பதிலாக நீங்கள் கோயிலின் வாயிலில் நின்று யாசகம் கேட்கலாம், அப்படி உழைப்பதற்கு பதிலாக. எவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். அவர் எழுதிய இன்னொரு நூல் வாண்டரர் என்கின்ற அலைந்து திரிபவன் என்கிற ஒரு நூல். அதில் நிறைய உருவக கதைகள் வரும். அதில் ஒன்று அழகும் அவலட்சணமும். அழகும் அவலட்சணமும் ஒரு கரையிலே நின்று கொண்டிருக்கின்றன. இரண்டும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தவை குளிக்கலாம் என்று தங்கள் உடைகளை கழற்றி விட்டு போய் குளிக்கின்றன. குளித்து திரும்புகிற போது அவசரத்தில் அவலட்சணம் அழகின் உடையை உடுத்தி விடுகிறது, அழகு அவலட்சணத்தின் உடையை உடுத்தி விடுகிறது. அதிலிருந்து உலக மக்கள் அனைவருமே அவலட்சணத்தை தான் அழகு என்று உடையை வைத்து நினைத்துக் கொள்கிறார்கள், அழகை அவலட்சணம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தெளிந்தவர்கள் பார்த்து இது அழகு, இது அவலட்சணம் என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் சொற்பமாக இருக்கிறார்கள். இதுதான் அது. தாவோ டீச்சிங் என்கிற அந்த நூலிலே லாவோட்சு ஒரு அற்புதமான வரியை சொல்லியிருப்பார். எதை நீங்கள் அழகு என்று உணர்கிறீர்களோ அப்போதே அவலட்சணம் ஆரம்பமாகி விடுகிறது. அழகு என்று ஒன்று நினைத்தால் அவலட்சணம் என்கிற ஒன்று இருந்துதானே தீர வேண்டும். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால். ஏனென்றால் வறுமை இருந்தால் தான் வன்மை இருக்கும். ஒன்று இல்லாமல் இருந்தால் எப்படி இன்னொன்று இருக்கும்? இருள் இருப்பதால் தான் வெளிச்சமும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இருள் தேவைப்படுகிறது. இருள் இருப்பதால் தான் வெளிச்சம் மகத்துவம் பெறுகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு நாள் இருட்டவே இல்லை என்றால் எந்த
காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் புகார் கொடுப்பீர்கள். சாத்தியமில்லை. மிக அழகாக நாம் எவ்வாறு அழகு என்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை அவர் தருகிறார். ஒரு முதலையும் கழுதை புலியும் சந்தித்துக் கொள்கின்றன. முதலை கண்ணீர் என்று தமிழிலே சொல்வது உண்டு. முதலையின் கண்களிலிருந்து தண்ணீர் வடியும். ஆனால் அது ஒன்றும் வருத்தத்தின் கண்ணீர் அல்ல, பாசாங்கு. இரையை பிடித்து தின்று கொண்டே அது கண்ணீர் விடும். செத்து போகிற உயிருக்கா? இல்லை. அதன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது, அவ்வளவுதான். கழுதை புலி சிரிக்கிறது. நீங்கள் ஒரு காட்டிற்கு சென்று கழுதை புலிகளை பார்த்தால் வேறு எந்த விலங்காவது வேட்டையாடி இருந்தால் கூட அதை அபிகரிப்பதற்காக அருகிலே சென்று சிரிக்கும். பலமான மிருகங்கள் கூட, சிறுத்தை போன்றவை கூட ஒரு கழுதை புலி சிரிக்க ஆரம்பித்தால் தான் வேட்டையாடிய இரையை விட்டு ஓடிவிடும். ஏனென்றால் அது சிரித்தவுடன் இன்னும் 10-15 கழுதை புலிகள் வரும். அவையெல்லாம் கடித்து குதறிவிடும், பற்கள் நீளமானவை. அந்த கழுதை புலி சிரித்துக் கொண்டே இருப்பது மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தும். சிங்கம் கூட தன்னுடைய கடைசி நாட்களில் தனிமைப்பட்டு பலவீனமாக படுத்திருக்கிற போது கழுதை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறிது சிறிதாக கடித்து சாகடிக்கப்படும். சிங்கத்தின் மரணம் ஒன்று மகிழ்ச்சியானதல்ல. அந்த கழுதை புலி சிரிப்பது பல கழுதை புலிகளை ஈர்ப்பதற்காக. அந்த முதலையை பார்த்து கழுதை புலி கேட்கிறது, என்ன சோகமாக இருக்கிறாய்? முதலை சொல்கிறது, நான் உண்மையிலேயே கண்ணீர் வடித்தால் கூட எல்லோரும் அது முதலை கண்ணீர் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது? கழுதை புலி சொன்னது, எனக்கும் அப்படித்தான். நான் இயற்கையை பார்த்து, வானத்தை பார்த்து, மலர்களை பார்த்து, மரங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாலும் அது கழுதை புலியினுடைய சிரிப்பு தானே என்று கூறிவிடுகிறார்கள் என்று. சில நேரங்களில் சிரிப்பு கூட சில மணித்துளிகளுக்கு பிறகு நீடிக்கக்கூடாது. எப்போதாவது வருகிற அழுகைக்குத்தான் அதிக மரியாதை. எப்போதும் அழுது வடிபவர்களை நாம் நேசிப்பதே இல்லை. சிரிப்பு கூட மின்னலை போல வந்துவிட்டு சென்று விட வேண்டும். பாராட்டு கூட பருவமழை போல் இருக்கக்கூடாது, பன்னீர் தெளிப்பதை போல இருக்க வேண்டும். அதிலேயே நம்மை குளிக்க வைத்து விடக்கூடாது. அப்போதுதான் அதற்கு மரியாதை அதிகம். எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறார். 2 முத்துச்சிப்பிகள் சந்திக்கின்றன. ஒரு முத்துச்சிப்பி சொல்கிறது, என்னமோ தெரியவில்லை, என் உடம்பெல்லாம் வலிக்கிறது. இன்னொரு முத்துச்சிப்பி சொல்கிறது, எனக்கு வலிக்கவே இல்லையே. அந்த வழியாக வந்த ஒரு நண்டு நினைத்துக் கொள்கிறது, இந்த வலிக்கிற முத்துச்சிப்பிக்கு தெரியவில்லை, அந்த வலிதான் அதற்கு முத்தை அளிக்கப் போகிறது என்று. ஒரு சின்ன மண் துகள் போய் அதில் ஏற்படுகிற எரிச்சலின் காரணமாக அந்த முத்துச்சிப்பியில் உருவாகிற ஒரு வியர்வைதான் முத்து என்பது அதற்கு தெரியவில்லை. வலியில்தான் பல முத்துக்கள் உதயமாகின்றன. நாம் வலியை நிராகரிக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன உருவக கதை. இது லியோனார்டோ டாவின்சி சொன்ன கதை. பௌர்ணமி நிலவு, ஒரு முத்துச்சிப்பி தன்னுடைய வாயை திறந்து விடுகிறது. உடனே அருகில் வந்த நண்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டு அது மூட முடியாமல் செய்து விடுகிறது. பிறகு உள்ளே இருக்கிற அந்த சிப்பியை சாப்பிட்டு விடுகிறது. அதிகம் வாயை திறந்தால் ஆபத்து என்பதற்கு லியோனார்டோ டாவின்சி கூறுகிற கதை அது. அளவாக பேச வேண்டும், எல்லோரிடமும் வாயை திறக்க கூடாது என்பதற்காக. இன்னொன்று, இருவர் சந்திக்கிறார்கள். நான் இந்த கடற்கரையிலே ஒரு வாசகம் எழுதி சென்றேன், அழிந்து விட்டது. ஒருவன் சொல்கிறான், நான் எழுதினேன், அழியாமல் இருக்கிறதே. என்ன எழுதினாய்? நானே அவன் என்று எழுதினேன், அழியவில்லை. நீ என்ன எழுதினாய்? நானும் இந்த கடலில் ஒரு துளி என்று எழுதினேன், அழிந்து விட்டது. நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்பதை எத்தனை அழகாக, நாம் இருத்தலின் பிரதிபலிப்பு என்று நினைக்கிற போதுதான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். முழு நிலவு, ஒரு நாய், அது தத்துவவாதி நாய், அது அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊரிலே இருந்த நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பித்து விட்டன. உடனே இந்த நாய் போய், நாம் எதற்காக இரவின் நிசப்தத்தை நம்முடைய குறைப்பால் கெடுக்க வேண்டும், அமைதியாக இருங்கள் என்று சொன்னது. எல்லா நாய்களும் அடங்கிவிட்டன. ஆனால் இரவு முழுதும் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று இந்த நாய் மட்டும் குறைத்துக் கொண்டிருந்தது. இதை வேறு விதமாக ஓஷோ சொல்லியிருப்பார். ஒரு பௌர்ணமி நிலவில் நாய்கள் எல்லாம் குறைக்கின்றன, இது தத்துவவாதி நாய், எனவே இது சென்று அந்த நாய்களிடம் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று சொன்னன. இது சொன்னவுடன் மற்ற நாய்களும் குறைப்பதை நிறுத்திவிட்டன. ஆனால் தான் அறிவுரை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று அந்த அமைதியை கெடுப்பதற்காக 1 மணி நேரம் கழித்து இந்த நாய் முதலில் குறைத்து வைத்தது, பிறகு எல்லா நாய்களும் குறைத்தன, அதற்கு பிறகு இதற்கு அறிவுரை கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று.
எங்காவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே நாம் பெரிய மனிதர் ஆக முடியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களை இது சூசகமாக சுட்டிக்காட்டுகிற ஒரு கதை. அதை போலவே ஒருவன் மாதுளம் பழங்கள், மிக இனிப்பான மாதுளம் பழங்களை தன்னுடைய தோட்டத்திலே விளைவிப்பான். அந்த விளைவித்த மாம்பழங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து வைத்து, இது இலவசமாக யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என் மரம் தருகின்ற, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வைக்கிறான். போகிறவர்கள் எல்லாம் இலவசமாக வைக்கிறாரே, இதில் ஏதாவது விஷம் இருக்குமோ, இது புளிக்குமோ, கசக்குமோ, அல்லது உடல் நலத்தை கெடுக்குமோ என்று யாருமே அதை தொடமாட்டேன் என்கிறார்கள். அவன் பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டான். ஒரு மாதம் கழித்து மாதுளம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையிலே நிரப்பி, சுவையான இந்த மாம்பழங்கள் இத்தனை பணத்திற்கு விற்கப்படும் என்று எழுதி வைத்தான். எல்லாவற்றையும் விட, எல்லா இடங்களிலும் விற்கப்படுகிற விலையை விட அதிகமாக வைத்தான். அரை மணி நேரத்தில் தீர்ந்து போனது. நாம் விலை மதிக்கத்தக்கது என்று நினைப்பவற்றைத்தான் வாங்குகிறோம். சில பொருட்கள் நமக்கு எளிதாக கிடைப்பதாலேயே அவை மலினமானது அல்ல என்பதை கூறுகிற ஒரு கதை. ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இத்தாலியிலே வயலின் நிறைய செய்து விற்கிற ஒரு தெரு. அங்கே 3 கடைகள் இருந்தன. ஒரு கடை இத்தாலியிலேயே சிறந்த வயலின்கள் செய்யப்படும் என்று எழுதி வைத்தது. நிறைய பேர் அந்த கடைக்கு போனார்கள் நம்பி. உடனே 2வது கடை இத்தாலியில் மட்டுமல்ல, ஐரோப்பாவிலேயே சிறந்த வயலின்கள் விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தது. இன்னும் அதிக பேர் போனார்கள். 3ஆம் அவன் பார்த்தான், உலகத்திலேயே சிறந்த வயலின்கள் செய்து விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தான். மக்கள் அலைபோதினார்கள். வாசகம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நமக்கு. விளம்பர வாசகத்தை தெரிவிப்பதற்காகவே பல நிறுவனங்கள் அமர்த்தப்படுவது உண்டு. ஒரே ஒரு வாசகம் மக்களுடைய மனத்தை ஈர்ப்பதாக கூட இருக்கிறது. இதை மிக அழகாக அந்த கதையிலே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கிழவன், அவன் ஒரு இளைஞனை கடற்கரையில் சந்திக்கிறான். அவனிடம் அந்த இளைஞன் கேட்கிறான், எப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களா? எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். என்ன ஆயிற்று? அவள் இப்போது இல்லை. ஏன்? அவள் தனக்கு விருப்பமான ஒருவனுடன் ஓடி போய்விட்டாள். அப்படியா? என்ன ஆயிற்று அப்புறம்? நான் சபித்தேன், என் சாபம் பழித்து விட்டது, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதை சொல்லுகிற போது மகள் இறந்ததை சொல்லுகிற அந்த வருத்தத்தை விட சாபம் பழித்ததனால் ஏற்படுகிற ஒரு பெருமிதம் அவன் கண்களில் தெரிந்தது என்று குறிப்பிடுகிறார். மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மகள் இறந்து விட்டால், ஆனால் அதை விட தன்னுடைய சாபம் பழித்து விட்டது என்பதில் தான் அவனுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான அந்த உருவக கதை. இப்படி எண்ணற்ற கதைகளை அந்த சுற்றி திரிபவனில் அவர் சொல்லுகிறார். சில வரிகளிலேயே அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அழகான ஒரு புத்தகம் மணலும் நுரையும் என்கிற புத்தகம், சாண்ட் அண்ட் ஃபோம் என்பது. அதிலே ஒரே ஒரு வரி, நாம் ஒருவரை நினைப்பது கூட ஒரு வகை சந்திப்பு தான் என்கிறார். நீங்கள் யாரையாவது நினைத்து கொண்டால் அது ஒரு சந்திப்பு, மானசீகமாக நடக்கிற ஒரு சந்திப்பு. 7 முறை என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்தேன் என்கிறார் அவர். எப்படி? 1, நான் பணிவாக இருந்தால் என்னை இந்த உலகம் பெரிதாக நினைக்கும் என்பதற்காக ஒரு முறை. பல நேரங்களில் பணிவு என்பது ஆணவம் தலைகீழாக நிற்பதுதான். ஆணவம் சிரசாசனம் செய்து கொண்டிருக்கும். சற்று கீறினால் உண்மையான சொரூபம் வந்துவிடும். அந்த எரிக் பென் பகுதியை சற்று கீறி பாருங்கள், ஆணவம் பீறிட்டு வெளியே வரும். 2வதாக, நான் கடுமையானதை தேர்ந்தெடுப்பதா எளிமையானதை தேர்ந்தெடுப்பதா என்கிற போது என் மனம் எளிமையானதை தேர்ந்தெடுத்தது. அப்போதும் நான் என் ஆன்மாவை மறுதலித்தேன். நாம் எப்போதுமே எளிமையானவற்றைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். கடினமானவற்றை கண்டால் நமக்கு ஒரு அச்சம். ஆனால் எவன் கடினமானவற்றை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் தான் சாதனைகளை புரிகிறான். எளிமையானவற்றை தேர்ந்தெடுக்கிறவன் சராசரியாகி போகிறான். நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவது மதிப்பெண்களை பெற்றுத் தருவதற்காக அல்ல, கடினமானவற்றை வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கு கற்றுத்தர வேண்டும். அதுதான் முக்கியம். 3வதாக, நடக்க முடியாத ஒருவன் முன்பு நான் துள்ளி துள்ளி சென்றேன். அப்போதும் என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்தேன். பலவீனமானவர்களிடம்தான் நம்முடைய பலத்தை காட்டுவது, அவர்களிடம்தான் நம்முடைய செல்வத்தை காட்டுவது. எளியவர்களுடைய திருமணத்திற்கு எளியவராக செல்ல வேண்டும். அங்கே செல்வத்தை காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை, படோபடம் தேவையில்லை. 4வதாக, நான் தவறு செய்த போதெல்லாம் மற்றவர்கள் தவறு செய்யவில்லையா என்று நினைத்தேன், அதை நியாயப்படுத்திக் கொண்டேன் என்கிறார்.
எவ்வளவு அற்புதமா! நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு தவறு செய்கிற போது அவர் செய்யவில்லையா, பக்கத்து வீடு செய்யவில்லையா, அந்த கோடி வீட்டிலே இருப்பவர் செய்வதில்லையா, எனக்கு முன்னால் இருப்பவர் செய்வதில்லையா என்று சொல்கிறோம். அது தவறு. இப்படி 7 முறை தன்னுடைய ஆன்மாவை அவன் மறுதலித்ததாக கூறுகிற போது அற்புதமான ஒரு கவிதை. இதையெல்லாம் நாம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று தோன்றும். இன்றிலிருந்து இவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும், கடினமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அடுத்தவர்களை சொல்லி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்படும். அதுதான் கலீல் கிப்ரானுடைய கவிதை. அதே மணலும் நுரையிலே பலவிதமான கருத்துகள். அவர் சொல்லுகிறார், முயல்களுக்கு பாதை தெரிவதை விட ஆமைகளுக்கு பாதை தெளிவாக தெரியும். ஏனென்றால் மெதுவாக போகின்றன அல்லவா. உண்மையிலேயே ஆமைகள் தான் பாதையை ரசித்து செல்கின்றன. ஆமைகளுக்குத்தான் பாதை தெளிவாக தெரியும், எந்த இடத்திலே பள்ளம் இருக்கிறது என்பது தெரியும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பிரசங்கியை பற்றி சொல்லுகிறார். பிரசங்கிக்கு நுண்ணறிவு கிடையாது, பிரசங்கம் செய்வதற்கும் ஏலம் போடுவதற்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு விதையுமே வாழ்க்கையின் ஏக்கங்கள் என்கிறார். ஒவ்வொரு விதை, ஒரு விதை இருக்கிறது, அந்த விதைக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, மரமாக வேண்டும் என்பது. அது விருட்சமாவதுதான் அதனுடைய ஏக்கம். இப்படி எண்ணற்ற வரிகள் அவருடைய மணலும் நுரையும் என்கிற நூல்களிலே தெரித்து தெரித்து விடுகின்றன. நீங்கள் உங்கள் வெறுமையை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்கு ஒரு வரி. இந்த மரம் இந்த மண்ணின் மீது அழகான கவிதையாக பூத்து குலுங்குகிறது, நீங்கள் அதை வெட்டி சாய்த்து காகிதமாக்கி உங்களுடைய வெறுமையால் நிரப்புகிறீர்கள் என்று சொல்லுகிறார். மரம் அழகு, நாம் வெறுமையால் நிரப்புகிறோம். இப்படி எண்ணற்ற தத்துவ கருவூலங்கள் அதிலே வருகிறது. அவர் சொல்லுகிறார், உங்கள் நண்பர்கள் இனிய பொறுப்புகள், அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல. பல நேரங்களில் நட்பு என்பது சந்தர்ப்பவாதமாகவே அமைந்து விடுகிறது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் உண்மையான நண்பரை சந்தித்தால் நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் 4 நண்பர்களுக்கு மேல் உண்மையான நண்பர்கள், எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே நேசிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பது அரிது. சில பேர் வருவார்கள், அது ஒரு விதமான பண்டமாற்று முறையாக இருக்கும். சில பேர் வருவார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான விருப்பம் இருக்கும். அரிஸ்டாட்டில் கூறுவதைப் போல நட்புக்காகவே நட்பு செய்கிறவர்கள், அவர்கள் தான் இனிய பொறுப்பாக இருக்க முடியும். அடுத்தது பித்தன் என்கிற ஒரு கதை. அதிலும் சின்ன சின்ன உருவக கதைகள். அதிலே ஏன் பித்தனானேன் என்பதற்கு ஒரு உருவக கதை. நான் என்னிடம் 7 முகமூடிகளை வைத்திருந்தேன். அந்த முகமூடிகள் அனைத்தையும் திருடர்கள் திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள். என் உண்மையான முகம் மட்டும்தான் இருக்கிறது. நான் திருடர்கள் திருடி விட்டார்கள் என்று வீதியிலே திருடர்கள் திருடர்கள் என்று சொல்லி கூப்பாடு போட்டுக்கொண்டே போனேன். என் உண்மையான முகத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் என்னை பித்தன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒன்றை உணர்ந்தேன், முகமூடிகளை இழந்தபோது நான் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருந்தேன். பிறகு நான் முகமூடிகளை தேடவே இல்லை என்று சொன்னார். நாம் எல்லோரும் முகமூடிகள் வைத்திருக்கிறோம். திருமண வீட்டிற்கு போனால் ஒரு முகமூடி, துக்க வீட்டுக்கு போனால் ஒரு முகமூடி, செயற்கை சிரிப்பு, செயற்கை புன்முறுவல், செயற்கையான கண் ஜாடைகள், செயற்கையான உடல் மொழிகள், அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிற அளவிற்கு அந்த பித்தன் என்கிற அந்த உருவக கதை மிக அழகான கதை. அதிலே இன்னொரு கதை வருகிறது, சோளக்காட்டு பொம்மை. ஒருவன் வயல்வெளியின் வழியாக செல்கிறான், ஒரு சோளக்காட்டு பொம்மையை பார்க்கிறான். அந்த சோளக்காட்டு பொம்மையிடம் அவன் கேட்கிறான், நீ இரவும் பகலும் வெயிலிலும் மழையிலும் இப்படி சோளக்காட்டிலே நின்று கொண்டிருக்கிறாயே, உனக்கு வருத்தமாக இல்லையா? அதற்கு அந்த பொம்மை சொல்கிறது, வருத்தமாக நிச்சயமாக இல்லை. எப்படி? என்னை கண்டால் பறவைகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றனவே, அந்த பயம் எனக்கு ஒரு திகிலை தருகிறது, அது போதாதா எனக்கு? அவன் சொல்கிறான், தன்னை தக்கையால் நிறைத்துக் கொண்டவர்கள் தான் அடுத்தவர்கள் பயப்படுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வருகிறான். அந்த சோளக்காட்டு பொம்மையின் தொப்பிக்கு கீழே 2 காகங்கள் கூடு கட்டி விடுகின்றன. பயம் அதிக நாள் நிலைத்து நிற்பதில்லை என்பதற்கு அந்த கதை ஒரு உதாரணம். நாம் பல நேரங்களில் சோளக்காட்டு பொம்மைகளாக இருக்கிறோம். யாராவது பயத்துடன் எழுந்து நின்றால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எத்தனை பேர் பயப்படுகிறார்கள் என்பதில் தான் அலுவலக நிர்வாக அடுக்கே அடங்கி இருக்கிறது என்பது தானே உண்மை. இன்னொரு கதை, ஒரு நரி காலையில் தன்னுடைய நிழலை பார்க்கிறது, பிரம்மாண்டமான நிழல். இன்று நான் ஒரு ஒட்டகத்தை தான் என்னுடைய இரையாக தேர்ந்தெடுப்பேன் என்கிறது. ஒரு இரையும் கிடைக்கவில்லை. மதியம் நிழலை பார்க்கிறது, நிழல் குறுகி போய் விடுகிறது. ஒரு சுண்டலி கிடைத்தால் கூட போதும் என்று சமரசம் செய்து கொள்கிறது. ஹோப் இஸ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் பட் அ வெரி பேட் டின்னர் என்பது ஆங்கிலத்தில் உள்ள ஒரு பழமொழி. காலையிலே நிறைய நாம் நம்பலாம், நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் செயல்பாடு இல்லாவிட்டால்
அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பது அதைத்தான் இந்த சிறுகதையிலே மிக சுருக்கமாக சொல்கிறார். ஒரு ஊரிலே ஒரு பொது குடிநீர் இருக்கிறது. அந்த பொது குடிநீரிலே ஒரு சூனியக்காரி ஒரு திரவத்தை ஊற்றுகிறாள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை குடித்தவுடன் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுகிறார்கள். எல்லோரும் புத்தி சுவாதீனம் இழந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அரசனிடம் வருகிறார்கள், ஏதோ சொல்லுகிறார்கள். ஆனால் அரசனும் அவனுடைய மந்திரியும் புத்திசாலிகள். அவர்கள் அந்த நீரை அருந்தவில்லை. என்ன இப்படி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய மன்னனுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது, வேறு மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். வேறு வழியே இல்லை. மன்னனும் மந்திரியும் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறார்கள். அவர்களும் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுகிறார்கள். மக்கள் இப்போது கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு கதையை முடித்திருப்பார். மிக நுட்பமான கதை. ஒருவன் தன்னுடைய செத்த சுயத்தை புதைப்பதற்காக இடுகாட்டுக்கு செல்கிறான். அங்கே மயான பணியாளர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை எனக்கு பிடிக்கிறது, நீ அடிக்கடி வந்தாலும். ஏன்? இங்கே வருகிறவர்கள் எல்லாம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் அரற்றிக் கொண்டும் வருகிற போதும் போகிற போதும் தென்படுவதை பார்க்கிறேன். அழுது கொண்டே வருகிறார்கள், அழுது கொண்டே போகிறார்கள். ஆனால் நீ மட்டும்தான் சிரித்து கொண்டே வருகிறாய், சிரித்து கொண்டு போகிறாய் என்று பிடிக்கிறார். செத்த சுயம் நம்மிடம் இருக்கிறது அல்லவா, அதை நாம் ஏன் புதைக்க மறுக்கிறோம் என்பதுதான் அந்த கேள்வி. இன்னொன்று, முன்னோடி என்கிற ஒரு அற்புதமான குறுங்கதைகளின் பெட்டகம் அது. அதிலே காற்றுமானி சொல்கிறது காற்றை பார்த்து, நீ எப்போதும் என் முகத்திலேயே அடித்து என் இருப்பை தொந்தரவு செய்கிறாயே ஏன் என்று. தொந்தரவாது? காற்று இருப்பதனால் தானே காற்றுமானி இருக்கிறது. மழை பெய்கிற இடத்தில் தானே மழைமானி இருக்கும். சகாராவிலே யாராவது மழைமானி வைப்பார்களா? எதன் மூலம் நாம் இருக்கிறோமோ அதையே வெறுக்கிறோம் என்பதுதான் அந்த குறுங்கதையினுடைய குறியீடு. இன்னொரு கதை. ஒரு துறவியிடம் ஒரு தீவட்டி கொள்ளைக்காரன் வருகிறான். ஆறுதல் தேடி வருகிறான். வந்து சொல்கிறான், நான் நிறைய தவறுகள் செய்து விட்டேன். அந்த துறவி சொல்கிறார், நானும் தவறுகள் செய்திருக்கிறேன். நான் திருடி இருக்கிறேன், நானும் திருடி இருக்கிறேன். நான் கொலை செய்திருக்கிறேன், நானும் கொலை செய்திருக்கிறேன். நான் குற்றம் செய்திருக்கிறேன், நானும் குற்றம் செய்திருக்கிறேன். அவன் கோபம் அடைந்தான். நீ என்ன துறவி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அருகில் இருந்தவர் கேட்டார், இது மாதிரி நீங்கள் எதுவுமே செய்ததில்லையே, பிறகு ஏன் இவ்வாறெல்லாம் பேசினீர்கள்? நான் எதுவும் செய்ததில்லை என்பது உண்மைதான். இப்போது பாருங்கள், அவன் நிம்மதியாக போகிறான் என்று. பல நேரங்களில் நம்முடைய ஆறுதல் அப்படித்தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். போரும் சிறு நாடுகளும் என்கிற இன்னொரு குறுங்கதை. ஒரு செம்மறியாடும் அதன் குட்டியும், அப்போதுதான் பிறந்த குட்டியும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. வானத்திலே ஒரு கழுகு இந்த குட்டியை எப்படியாவது அபகரிக்கலாம் என்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இது இரையை பிடித்து விடுமோ என்று இன்னொரு கழுகு வருகிறது. இரண்டுக்கும் சண்டை மூடுகிறது. எதற்காக சண்டை போடுகின்றன என்பது தெரியாமல் இந்த செம்மறி குட்டியிடம், பாவம், இந்த அழகான பறவைகள் ஒன்றுக்குள் ஒன்று சண்டையிடுகின்றன, நாம் அவற்றுக்குள் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது. இது ஒரு கதை. பெரிய நாடுகள் சின்ன நாடுகளை எப்படி போரிலே ஈடுபட வைக்கின்றன என்பதை சொல்கிற அற்புதமான கதையை ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னால் கலீல் கிப்ரான் எழுதிவிட்டார். இப்படி கலீல் கிப்ரானுடைய ஒவ்வொரு உருவக கதையும் வரிகளும் வாசிக்க வாசிக்க திகட்டாதவை. அவை நமக்குள் என்ன அலைகளை ஏற்படுத்துகின்றன. அவை ஒரு கல்லை எறிகின்றன, சலன வட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த சலன வட்டங்கள் உங்கள் மனத்திலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில தீப்பொறிகளை அந்த மகா கவிஞன் பற்றி இங்கே நான் எடுத்துரைத்திருக்கிறேன். வாசித்து படியுங்கள். ஒரே அடியாக வாசித்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வாசியுங்கள், தியானியுங்கள், அசைபோடுங்கள், உள்வாங்குங்கள். அது அதிசய உலகத்தை உங்களுக்காக திறக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.